ஹலோ இது செகண்ட் மே சாட்டர்டே vlog டே ரொம்ப நார்மலாக போச்சு. ஸோ சிம்பிள் மெனு தான் இன்றைக்கி எல்லாமே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அடை தோசை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா கௌதம் கடைக்கு போயிட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரீஃபில்லிங்க்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆரஞ்ச், பொமோகிரானட், ஆப்பிள், கோவா இதெல்லாம் ஃப்ரூட்ஸ்க்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து நான் என்ன இல்லைன்னு சொன்னனோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கேரட், பீட்ரூட்டு, ஸ்னேக் கார்டு, நூக்கல், அவரைக்காய், அப்புறம் வெங்காயம், தக்காளி. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மதியம் லன்ச் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், சவ் கூட்டு, கேரட் பீன்ஸ் பொரியல், பாயில்டு எக்கு, அப்புறம் கேர்டு, ஜுக்னி இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் மதியம் லன்ச்சுக்கு. ஃப்ரைடே படைக்கலைன்றதுனால சாட்டர்டே படைச்சிட்டேன் ஈவினிங்காக. சிவபுராணம் கேட்டுகிட்டே படைக்கிறதுக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங்காக ஒரு சூப் குடிச்சிட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி அண்டு ஆஃப்டர்நூன் பண்ணியிருந்த அந்த சவ் கூட்டு அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் நைட் ரொட்டீன் எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சிட்டு சிங்க் க்ளீன் பண்ணிட்டு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிட்டு நான் படுக்க போயிட்டேன். ஸோ டே ரொம்ப சிம்பிளாக நார்மலாக போச்சு. காமாக இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னெல்லாம் வேர்ட் போடலாமோ எல்லாமே போடலாம். உங்களுக்கும் அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஹாப்பியாக தூங்குங்க. குட் நைட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.